நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பெரும்பத்து கிராமத்தில் மாஸ்க் அணிந்து வந்த 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் பெட்ரோல் குண்டை வீசியதோடு அவ்வழியே நடந்து சென்றவர்களை சரமாரியாக வெட்டியதில் வடமாநில தொழிலாளர் உள்ளிட்ட 2 பேர் பலியாகினர். பட்டியலின மக்கள் வசிக்கும் தெருவுக்குள் புகுந்து வெறியாட்டமாடிய மர்ம கும்பலை போலீசார் தேடி வரும் நிலையில் சாதிய ரீதியாக நடந்தேறிய தாக்குதலா இல்லை வேறேதும் காரணமா எனவும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாங்குநேரியில் பட்டியலின மக்கள் வசிக்கும் தெருவுக்குள் புகுந்த 9 பேர் கொண்ட கும்பல் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் வெட்டிய பயங்கர சம்பவம் நடுநடுங்க வைக்கிறது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பெரும்பத்து பகுதியில் பட்டியலின தெருவுக்குள் நேற்று இரவு 3 பைக்குகளில் வந்த 9 பேர் கொண்ட கும்பல் அங்குள்ள டீ கடையின் மீது பெட்ரோல் வெடிகுண்டை வீசியது. அப்போது அந்த கடையில் இருந்தவர்களும் அந்த வழியே நடந்து சென்றவர்களும் பதறி அடித்துக் கொண்டு நாலாபுரமும் சிதறி ஓடிய போதும் விடாமல் துரத்தி சொனப்பான அறிவாளால் குரூரமாக ரத்தம் தெறிக்க தெறிக்க வெட்டிவிட்டு தப்பினர். அதில் வடமாநில செங்கல் சூளை தொழிலாளர் டிரானாத் கட்டா மற்றும் உள்ளூரைச் சேர்ந்த ஜான் ஆகிய இருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்த நெல்சன், பிரபாகரன், ராமசாமி, கணேசன், சசிகுமார் உள்ளிட்ட 6 பேரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதோடு அந்த கும்பலின் வெறியாட்டம் நிற்கவில்லை. அங்கிருந்து கிளம்பிய அந்த கொடூர கும்பல் களக்காடு அருகே உள்ள கடம்போடு வாழ்வு கிராமத்துக்குள் புகுந்து பொதுமக்களை வெட்டியதில் 2 காயமடைந்தனர். அந்த கும்பல் தாக்குதல் நடத்தியதும் நவீன் வாழ்க வாழ்க என முழக்கமிட்டுக் கொண்டே சென்றதாக சொல்லப்படுகிறது. மர்ம கும்பல் குறிப்பிட்டு முழக்கமிட்ட நவீன் யார் என போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர் நாங்குநேரியைச் சேர்ந்தவர் என்பதும் அவர் மீது கொலை வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் கண்டறியப்பட்டது. நிலுவையில் உள்ள வழக்குகள் காரணமாக நாங்குநேரிக்குள் வரக்கூடாது என நவீனுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் அவர் ஊரிலேயே இல்லை என சொல்லப்படுகிறது. இதற்கிடையே நவீன் நள்ளிரவில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் தனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தெரிவித்திருக்கிறார். காவல்துறைக்கு நான் கட்டுப்பட்டு நான் வெளி மாவட்டத்தில் தான் இருக்கிறேன். இப்போ இன்று இரவு அசம்பாவிதம் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்றாங்க. சம்பவம் ஏதோ நடந்திருக்குன்னு அதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அவங்க யார் பண்ணாங்கன்னு தெரியல. இரட்டை கொலை சம்பவத்தால் நாங்குநேரியில் பதற்றமான சூழல் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது போன்ற சம்பவம் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பும் நடந்தேறியதாகவும் அந்த தெருவுக்கு அருகாமையில் உள்ள மதுபான பாரால் தான் பிரச்சனையே என்கின்றனர் நேரில் பார்த்த மக்கள். இந்த மர்ம கும்பலின் அட்டூழியத்தை கண்டித்து பெரும்பத்து பகுதியில் இரவிலும் காலையிலும் மக்கள் திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய பொதுமக்கள் காவல்துறையினரை வலியுறுத்தினர். நவீன் தான் இரட்டை கொலையின் பின்னணியில் இருக்கிறாரா அல்லது போலீசாரை திசை திருப்புவதற்காக அந்த கும்பல் நவீன் பெயரை பயன்படுத்தி கொண்டனரா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாங்குநேரியில் ஏற்கனவே சமூகம் சார்ந்த பிரச்சனை இருந்து வரும் நிலையில் இந்த கொடூர இரட்டை கொலையின் நோக்கம் என்ன என்பது குறித்து சந்தேகத்தின் அடிப்படையில் 6 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பாக 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நாங்குநேரி ஏர்வாடி சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது.